சொஹாபா பெண்மணிகள் மஸ்ஜிது நபவியில் பெருமானாரின் பள்ளியில் நாயகத்தோடு ஜமாஅத்து தொழுகையில் கலந்துள்ளார்கள். ஜுமாவுக்கும் கூட சென்றுள்ளார்கள். எப்போ? பழைய காலத்துல, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்துல. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற சுபுஹ் தொழுகை முடிந்து பெண்கள் தங்களை முழுவதுமாக மூடிக்கொண்டு வீடு திரும்புவார்கள் என்கிற ஹதீஸ். இஷா தொழுகையின் போது அதிகமாக ஓத வேண்டும் என்று நான் கருதுகிற நேரத்தில் குழந்தைகளின் சத்தம் கேட்டது. அது தாய்மார்களுக்கு சிரமமாக கூடாது என்று என் தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற தொழுகை முடிந்து விட்டால் நாயகமும் ஆண் சஹாபாக்களும் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். பெண் சஹாபாக்கள் எழுந்து சென்றதற்கு பின்னால் தான் அவர்கள் எழுவார்கள் என்கிற ஹதீஸ். பெரும்பாலும் இந்த 3 ஹதீசுகளையும் முன்வைத்துதான் நாயகத்தினுடைய காலத்தில் சஹாபா பெண்மணிகள் தொழுகைக்காக ஜுமா ஜமாத்திற்காக பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை குழப்பவாதிகள் நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் ஆரம்ப காலத்தில் நடந்தவைகளாகும். வீடுகளிலேயே பெண்கள் தங்கி இருக்கட்டும், அனாவசியமாக வெளியில் சுற்றித் திரிய வேண்டாம் என்கிற 3வது கட்ட ஹிஜாபினுடைய வசனம் இறங்கியதற்கு பின்னால் சஹாபா பெண்மணிகள் பள்ளிக்கு சென்றது கிடையாது. இதை விளக்கமாக கடந்த சில வீடியோக்களில் நாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப பெண்கள் பள்ளிக்கு ஜுமா ஜமாத்துகளுக்கு செல்லலாம் என்கிற இவர்களுடைய வாதத்தை நிரூபிக்க இந்த ஹதீசுகள் போதாது. இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் நடந்தவைகளாகும். பிறகு சட்டம் மாற்றப்பட்டது, பாவம் இவர்களுக்கு தெரியவில்லை போல் இருக்கிறது. இந்த ஆதாரங்களுக்குண்டான சரியான விளக்கத்தை சொல்லி இவர்களுடைய வாதம் முறியடிக்கப்பட்ட பொழுது தங்களுடைய வாதத்தை ஸ்திரப்படுத்த மீண்டும் ஒரு ஆதாரத்தோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். முன் சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய முற்காலகட்டத்தில் நடந்தது என்று நாம் ஸ்தாபித்த பொழுது அதை முறியடிப்பதற்கு இவர்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆதாரமோ ரொம்ப ரொம்ப முற்காலத்தில் நடந்தது, மிக மிக பழமையான ஒரு சம்பவம். அதை கொண்டு வந்து பாருங்க, இந்த நிகழ்வுல பெண்கள் பள்ளியில ஜுமா ஜமாத்திற்கு கலந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஏற்கனவே சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய முற்காலத்தில் நடந்தது, பிறகு சட்டம் மாற்றப்பட்டது என்று சொல்லும்போ புதுசா கொண்டு வர்ற ஆதாரம் எப்படி இருக்கணும்? நாயகத்தினுடைய இறுதி காலங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வர வேண்டும் அல்லவா? அதுதானே யுக்தி. ஆனால் தற்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருப்பது முன் சொன்ன ஆதாரங்களை விட மிக பழமையான காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். முதலில் அது என்ன சம்பவம், அது என்ன ஹதீஸ் என்பதாக பார்ப்போம். நமது கமெண்டில் அந்த ஆதாரத்தினுடைய தமிழாக்கம் என்பதாக சொல்லித்தான் போட்டிருக்கிறாங்க. முகமது சாலி என்கிற ஒரு சகோதரர் தான் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். சூரா ஜுமாவில் ஒரு வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபார கூட்டம் வரவே 12 நபர்களை தவிர மற்ற எல்லோரும் கலைந்து சென்று விட்டார்கள் எனும் ஹதீஸின் புகாரி எண் என்பதாக சொல்லி ஒரு எண்ணிக்கை போட்டிருக்கிறாங்க. புகாரியில அந்த ஹதீஸு கிடையாது. அவரும் தெளிவா ஒன்னும் புகாரியில இருக்குதுன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி உண்டான ஒரு எண்ணம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லி அதுல எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆக புகாரியினுடைய விரிவுரையில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா இவ்வாறு பதிவு செய்கிறார்கள். 12 ஆண்களும் ஒரு பெண்ணும் தவிர என்று இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வழியாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆக அந்த நிகழ்வு நடக்குகிற பொழுது பள்ளியில் அன்று ஜுமாவிற்கு சஹாபாக்களோடு ஒரு சொஹாபிய பெண்மணியும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமா இவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்யறாங்க. சரி, ஃபத்தஹுல் பாரியை எடுத்து பார்க்கலாம். ஹதீஸ் இப்னு ஜரீர் அன் கதாதா முர்சலன் பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபுன் நாஸ யௌமல் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய நாளில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா ஓதி கொண்டிருந்தார்கள். ஃபஜாலு யதஸல்லலுன. அப்ப சஹாபாக்களில் சிலர்கள் கலைந்து செல்லுகிறார்கள். அதற்குண்டான காரணம் என்ன? அன்று திடீரென்று மதீனாவினுடைய கடை தெருவில் ஒரு புதிய வியாபார கூட்டம் வந்தது. மிக நீண்ட நாளைக்கு பின்னால் ஒரு பெரிய வியாபார கூட்டம் வந்திருக்கிறது. ஜுமா எல்லாம் முடிந்து செல்லுகிற பொழுது அந்த வியாபார கூட்டத்தில் இருந்துண்டான பொருட்களை மக்கள் நேரடியாக வாங்கி இருப்பார்கள். பிறகு மக்களிடத்திலிருந்து அந்த பொருள்களை வாங்க வேண்டும் என்றால் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும்.
அதனால நேரடியாக சீக்கிரமாக அந்த வியாபார கூட்டத்திலிருந்தே பொருள்களை வாங்குவதற்காக சஹாபாக்கள் கலைந்து செல்லுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் போனாங்கன்னா கிடையாது. ஒரு சில சஹாபாக்கள் அங்க நாயகத்தினுடைய குத்துபாவை கேட்ட வண்ணமாகவே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப எத்தனை சஹாபாக்கள் அங்க மீதம் இருந்தார்கள் என்ற கேள்வி வருகிற பொழுது அறிவிப்பாளர் சொல்லுகிறார், 12 ஆண் சஹாபாக்களும் ஒரு பெண் சஹாபியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அப்பொழுது பள்ளியில் மீதம் இருந்தார்கள். அப்ப அந்த பெண் சஹாபி ஜுமாவில் கலந்து கொள்வதற்காகத்தானே வந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த ஹதீஸின் மூலமாக இவர்கள் ஸ்தாபிக்க நினைப்பது. இது முன் சொன்ன ஆதாரங்கள் நடந்த நிகழ்வுகளை விட மிக முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். முற்காலங்கள்ல ஜுமா ஜமாத்திற்கு பெண்கள் நாயகத்திற்கு பின்னால் கலந்திருக்கிறாங்க. அதை யாரும் மறுக்கலையே. ஆனால் பிறகு அது மாற்றப்பட்டது என்பதாகத்தான் நாம் சொல்லுகிறோம். முற்காலங்களில் இருந்த பல சட்டங்களும் பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டிருக்கும். வேண்டாம் என்று சொன்னதை செய்யுங்கள் என்று நாயகம் பிற்காலத்தில் சொல்லி இருப்பார்கள். செய்யுங்கள் என்று சொன்னதை வேண்டாம் என்று பிற்காலத்தில் தடுத்திருப்பார்கள். அப்படி பலதும் நடந்திருக்கும். அதற்கு வரலாறு முக்கியம். வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். தற்பொழுது சொல்லப்படுகிற இந்த சம்பவம் மிக மிக முற்காலத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த சம்பவத்திற்கு பின்னால் தான் சூரத்துல் ஜுமா இறங்கியது. அந்த ஜுமாவுடைய வசனங்களில் தான் இவ்வாறு செய்யக்கூடாது, சஹாபாக்களே வியாபார கூட்டங்களை விட அவர்களிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது உங்களுக்கு இருக்குகிறது என்கிற பொருளடங்கிய சூரத்துல் ஜுமாவுடைய வசனங்கள் இறங்குகிறது. சரி இருக்கட்டும். இப்போ சஹாபாக்கள் கலைந்து செல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஹுத்துபா ஓதி கொண்டிருந்தார்கள். அது அந்த ஹதீஸிலேயே தெளிவாக வருகிறது. யஹுத்துபுன் நாஸா, மக்களுக்கு ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிற பொழுது. அப்ப ஜுமாவுடைய தொழுகை தொழாமலா சஹாபாக்கள் கலைந்து சென்றார்கள் என்று கேட்டால் கிடையாது. தொழுகை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி நாயகம் ஜுமாவுடைய ஹுத்துபா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அட இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, ஜுமாவுக்கு முதல்ல ஹுத்துபா தானே, அதுக்கு பின்னாடி தானே தொழுக, நீங்க என்ன இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டா அதுக்குத்தான் நான் சொன்னேன், இது மிக மிக முற்காலத்தில் நடந்தது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெருநாள் தொழுகைகளை போன்று ஜுமாவுடைய தொழுகையும் ஹுத்துபாவுக்கு முன்னதாகவே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடிதான் முதல்ல ஹுத்துபா ஓதட்டும், அதுக்கு பின்னாடி தொழு வைத்துக் கொள்ளலாம் என்கிற சட்டம் மாற்றப்பட்டது. அப்ப ஜுமாவுடைய தொழுகைக்கு முதல்ல தொழுகையை நடத்திட்டு அப்புறம் ஹுத்துபா ஓதுகிற இப்படி ஒரு நிலை இஸ்லாத்தினுடைய முற்காலத்தில் இருந்திருக்குது. இது நம்மில் பலர்களுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு பழமையான காலகட்டத்தில, அவ்வளவு முற்காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஏற்கனவே கொண்டு வந்த ஆதாரங்கள் எல்லாம் முற்காலத்தில் நடந்ததுன்னு சொன்னா புதுசா கொண்டு வர்ற ஆதாரம் நாயகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த ஆதாரமாக இருக்க வேண்டும் இல்லையா? அதைவிட முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பெண்கள் ஜுமாவில் கலந்து கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமாக இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இஸ்லாத்தை நாசமாக்க வந்த வஹாபிசம் என்றும் இழிவைத்தான் சந்திக்கும். அவர்களுடைய முகங்களுக்கும் வாதங்களுக்கும் கொள்கைகளுக்கும் அல்லாஹு கேவலத்தை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அதனால்தான் அதை வங்கக்கடலுக்கு தூக்கி வீசப்பட வேண்டி இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், தற்பொழுது நான் சொன்னவைகளுக்குண்டான ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த ஜுமாவுடைய சம்பவம் நடந்த ஹதீஸை பற்றி ஹதீசுக்கலை வல்லுநர்கள் சொல்வது ஹாதல் ஹதீசு முர்சலுன். இந்த ஹதீஸ் முர்சலான சனதுடைய ஹதீஸ் ஆகும். அதாவது இதை அறிவிக்குகிற கதாதா என்பவர் சஹாபிகளில் பட்டவர் அல்ல, அக்காலகட்டத்தில் வாழ்ந்தவரும் அல்ல. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த நிகழ்வை யார் சொன்னது தெரியாது. அந்த காலகட்டத்தில் வாழாத சஹாபி அல்லாத தாபியின்களில் ஒருவரான கதாதா இந்த ஹதீஸை அறிவிக்குகிற பொழுது இந்த ஹதீஸிற்கு முர்சல் என்பதாக பெயரிடப்படும். முர்சலான ஹதீஸுகள் ஆதாரம் பிடிப்பதற்கு கொண்டு வரக்கூடாது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதை போன்று ஹுவ பி மன்சிலத்திர் ரீஹ், அந்த ஆதாரம் உடைந்த பலூனில் இருக்குகிற காற்றை போன்றதாகும். அது ஆதாரம் பிடிக்க முடியாது. சரி, ஆதாரமாகவே வைத்துக் கொள்வோம். பாவம், வஹாபிகள் மிக கஷ்டப்பட்டு எடுத்து வந்ததல்லவா, அப்படியே அதை அங்கீகரிப்பதாக ஆயிருந்தாலும் பாருங்கள், இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா தன்னுடைய மராசிலில் சொல்வார்கள், வஇதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹுவா என்கிற வசனம் இறங்குகிற நேரத்தில் உண்டான அந்த சம்பவம் மகாத்தில் இப்னு ஹப்பான்
அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஜும்அத கப்லல் குதுபத்தி மிஸ்லல் ஈதைன். அக்காலகட்டத்தில் முற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபாவுக்கு முன்னதாகவே ஜும்ஆவுடைய தொழுகையை நடத்தி விடுவார்கள், ஈது தொழுகைகளை போன்று. இது துருல் மன்சூரிலையும் வந்திருக்கிறது, குர்துபி இமாம் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள், ஷரஹ் முஸ்லிமிலும் வந்திருக்கிறது, புகாரியினுடைய ஷரஹ் உம்தத்துல் காரியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து புகாரியினுடைய தலை சிறந்த விரிவுரைகளில் ஒன்றான ஷரஹு தமாமினில இன்னொரு விஷயம் அதிகப்படியாக சொல்லப்படுகிறது. அதாவது ஹதீசுல் இன்ஃபிலால், சஹாபாக்கள் கலைந்து சென்ற இந்த சம்பவம் இருக்கிறது. அன்னல் இன்ஃபிலாலா கான ஃபில் ஹுதுபா, அவ்வாறு கலைந்து சென்றது ஹுதுபா ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்திலாகும். வஅன்னஹா கானத் ஃபீ ஸுதுரில் இஸ்லாம் பஅத ஸலா, இந்த ஹுதுபா என்பது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகைக்கு பின்னால் தான் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. வஅன்னஹா மின் ஸாலிகல் யௌம் ஹுவ்விலத் இலா கப்லி ஸலா, இந்த நிகழ்விற்கு பின்னால் தான் தொழுகைக்கு முன்னதாகவே ஹுதுபா நடத்திவிட வேண்டும் என்கிற சட்டத்தின் பக்கம் மாற்றப்பட்டது என்பதாக மிக தெளிவாக இந்த சம்பவம் மிக பழமையான ஒரு காலகட்டத்தில் நடந்தது என்பதை எடுத்து சொல்லுகிறார்கள். அதாவது நம்மில் பலர்களுக்கும் தெரிந்திருக்காத ஒரு காரியம்தான், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜுமாவுடைய ஹுதுபா தொழுகைக்கு பின்னால் தான் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது, ஈது தொழுகைகளை போன்று என்கிற காரியம். அப்படி ஒரு நிலை ஜுமா தொழுகைக்கு இருந்தது இஸ்லாத்தினுடைய முற்காலத்தில். அந்த பழமையான காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இது. என்னங்க ஜி, ஆதாரம் கொண்டு வரும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் பண்றீங்களே, சரி அடுத்த தடவையாவது இதையெல்லாம் கவனிங்க. எனவே இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து தங்களுக்கு தாங்களே கேவலத்தை உண்டாக்கி கொண்டார்கள் வஹாபிகள். இதுவல்ல, இன்னும் 1000 ஆதாரங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் அவைகள் அனைத்தும் எங்களுடைய இமாம்கள் கண்டதுதான். அனைத்தையும் கண்டுதான் இமாம்கள் எழுதினார்கள். பெண்களுக்கு ஜுமாவும் கிடையாது, ஜமாஅத்தும் கிடையாது. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ